ஹாய். ஓணத்துக்கு பூக்களம் போடுறதுக்கு முந்தின நாள் நைட்டே எல்லா பூவையும் பிச்சு வச்சாச்சு. இவங்க 2 பேர் தான் முக்கால்வாசி வேலையை பண்ணாங்க. நான் கடைசியில் இந்த பர்பிள் கிரிசாந்தமம் மட்டும்தான் நான் பிச்சேன். மற்ற எல்லாமே அவங்க 2 பேர் சேர்ந்து தான் பண்ணாங்க. வெளியில் பூக்களம் போடுறோமோ இல்லையோ, வீட்டுக்குள்ளார ஒரு பூ குளமாக மாறி இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஹெல்ப் பண்ணதே பெருசுன்னு நினச்சிக்கிட்டு பூவெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சு இது பார்த்திங்கன்னா ருத்ரா போட்ட பூக்கோளம். இது நான் போட்ட ஓணத்தோட பூக்களம். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பூ மிச்சம் இருந்துச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டு முன்னாடி சும்மா ஒரு 3-4 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போட்டோம். இதில் நம்ம பெருசாக இந்த கோலப்பொடி வச்சு வரைகிறதெல்லாம் கிடையாது. கைக்கு வர மாதிரி போட்டு விடுறது தான். அதுவே அப்படியே சர்க்கிளாக வந்துடும். ஸோ ஹிருதயம் நிறைஞ்ச ஓண ஆசம்சைகள் எல்லாருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.